மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பர்த்டேக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு பரிசு கொடுத்தா அதை பிரித்து பார்க்குறப்ப நமக்கு எந்த சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரப்போ இருக்கும். ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் படமாக இது வந்திருக்கு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். RIAC ranked number 17 in India by IIRF. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்னகுமார் டைரக்ஷனில் விது, பிரீத்தி எஸ்ரானி இவங்கெல்லாம் நடித்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற 29 படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாடா, இங்க எரியுதுல நெருப்பு, அதுக்கு அவன் என்ன காரணம்? 29 இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்யா என்கிற விது நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் நேட்டிவ்ல அவங்க அப்பா அம்மா கூட ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு வராரு. அங்கே அதுக்கப்புறமா சில ப்ராப்ளம்னால அவர் நேட்டிவ்ல இருந்து சென்னைக்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால மட்டும் இல்லாமல் அவருடைய அடையாளத்தை அவர் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அவர் வராரு. இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு லவ் ஆகுது. அந்த லவ் அவர் எங்கே கொண்டு போய் விட்டுச்சு, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது அந்த 29. ஹீரோ விது, டு பி ஹானஸ்ட், ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லர், இந்த டைட்டில் டீசர் இதெல்லாம் பார்க்குறப்போ இவர் இந்த படத்துக்கு லைட்டாக ஒட்டவே மாட்டுறாரு. 29 வயசு ஒரு பையன், அதுக்கு ஆப்டாக இருக்காரு. ஆனால் அந்த ரொமான்ஸ் எப்படி பண்ணுவார், ஏன்னா நம்ம அவர் பண்ண சட்டானி கேரக்டர் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா ரெட்ரோவில் வில்லனாக பண்ணியிருப்பார், அதெல்லாம் பார்த்துருப்போம். இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு ஒரு லவ் மூவியில் எப்படி இவர் அடாப்ட் ஆவார் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் தேட்டரில் போய் படம் பார்க்குறப்போ அதை ஃபுல்லாகவே மனுஷன் உடஸ்டாப்பில் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தார். அவருடைய ஒவ்வொரு டைலாக் டெலிவரியும் நல்லா இருந்துச்சு. ஒரு 29 வயசு பையன் இப்படி தான் நடந்துப்பான், அவனுடைய நடை உடை பாவனைகள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே காட்சிப்படுத்தியிருந்தார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, ஒரு சில காட்சிகளில் ஒரு உடஞ்சி அழுவார் ஹீரோயின் கிட்ட பேசுகிற அந்த தருணங்கள்லாம். அந்த இடத்துல ரைட்டிங்காகவுமே நல்லா ஒர்க் ஆகிருந்ததுனால அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே ஆப்டாக நமக்கும் அந்த எமோஷன் ரொம்பவே கனெக்ட் ஆகுது. நமக்கும் சில காட்சிகள் அவங்க லவர்ஸ் 2 பேர் பேசுகிறப்போ நமக்கும் நல்லாவே அழுவ வந்துச்சு. அந்த சீன்லாம் எமோஷனல் நல்லா சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயின் பிரீத்தி எஸ்ரானி அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எமோஷனல் ரோல் பார்த்துருப்போம், அயோத்தி படம். அதுக்கப்புறமா ஒரு லவ் மூவி கிஸ், இந்த படத்தில் பார்த்துருப்போம். இதுக்கப்புறமா இந்த படம் நடிக்கிறாங்க. இதில் ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. எல்லா ஃப்ரேம்ஸ்லேயும் ரொம்பவே அழகாக தெரியுறாங்க. ஒரு 29 வயசு பையனுக்கு 21 வயசு காதலி அப்படிங்கிற ரோலில் ரொம்பவே ஆப்டாகவே இருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த அருண் திவ்யா லவ்வர் மூவியில் பார்ப்போம்ல, அந்த கேரக்டரை ரிப்ரசென்ட் பண்ணிச்சு நிறைய இடத்துல. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சொல்ல ஒரு லைஃபாக சொல்கிறேன். இந்த அருண் திவ்யா லைஃப்பில் நம்ம லவ்வர் மூவியில் வாழ்ந்தோம் இல்லையா, அந்த மாதிரி சத்யா விஜய் அவங்களுடைய லைஃப்பில் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அவங்கள ரொம்ப டீப்பாகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல போனால் எனக்கு அவங்களுடைய டான்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஒரு 2 காட்சிகளில் அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியான சீன் இருக்குது. அந்த சீன் ரொம்பவே சூப்பராக ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அவங்க டான்ஸ் பெருசாக ஆடி பார்த்ததில்ல. கிஸ்ல பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பேஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய இன்னொரு பிளஸ் அவினாஷ் ரகுதேவன். அவரை நம்ம இதுக்கு முன்னாடி மாரி படத்தில் கிருஷ்ணா அவர்களுடைய தம்பியாக பார்த்துருப்போம், ஜில்ஜங் ஜெக்கில் பார்த்துருப்போம், ரெட்ரோவில் பார்த்துருப்போம், ஃபைட் கிளப்பில் பார்த்துருப்போம். இந்த படத்துலலாம் அவருக்கு அந்த ஜில்ஜங் ஜெக்கை தவிர ஸ்க்ரீன் பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவருடைய பர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஜோன் எதுலையுமே இருக்காது. இந்த படத்தில் காமெடி சீனும் சரி, எமோஷனல் காட்சிகள்லையும் சரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய ரோல் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 வாரம் போனதுக்கப்புறமா நல்லாவே பேசப்படும். அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுப்பாரு அப்படின்னு நம்புறேன். முக்கியமான சீன் என்னன்னா, அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகிற மூமெண்ட் அவர்கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அவர்கிட்ட இருந்தால் கதை வேற ட்ராக்கை நோக்கி போகும், அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயின் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் அவர் குடிச்சிட்டு பேசுற ஒரு மூமெண்ட் இருக்கும். அந்த இடத்துல இந்த காமெடி சீனா போய் எமோஷனல் ஆகி ரொம்பவே பர்ஃபெக்டா அந்த போர்ஷன் ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுக்கு அவர் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பர்த்டேக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு பரிசு கொடுத்தா அதை பிரித்து பார்க்குறப்ப நமக்கு எந்த சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரப்போ இருக்கும். ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் படமாக இது வந்திருக்கு. நல்லா ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இந்த படம் யாருக்கு நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 29 வயசு அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பேச்சுலர்ஸுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அந்த பேச்சுலர் ரூமை காட்சிப்படுத்தின விதத்துக்காகவே இந்த படத்தை லவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக நகைச்சுவையாக ஆக்சுவலாக ஒரு பேச்சுலர் ரூம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் பேச்சுலர்ஸுக்கு நல்லாவே ரிலேட் ஆகும். இந்த படம் டைரக்டர் ரத்னகுமார் ஒரு பேச்சுலர்ஸ்க்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். படத்தில் டெக்னிக்கல் ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. நிறைய சீன்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருந்த கலர் எல்லாமே கண்ணுக்கு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மாதேஷ் மாணிக்கம் அவர் தான் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க்கை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ படத்தோட கதைக்கு வருவோம். கதை ரொம்பவே அழகாக போணுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேண்டாக கஷ்டப்படுது, அப்புறம் ரொம்பவே எங்கேஜிங்காக போச்சு. ரொம்ப புதுசான சீன்ஸ்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, இப்போது லவ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வரும் இல்லையா, அது அப்படியே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்பவே ரிலேட் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த பிரேக்கப் ஸ்டேஜ்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயுமே ரொம்பவே
நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒரு லவ்வர்ஸ்னா எப்படி பேசுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து டைரக்டர் ரத்னகுமார் நோட்ஸ் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணுறவங்களோடய இருந்து அந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் வர மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதாவது அப்போ நோக்கியா ஃபோன்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து டெக்ஸ்ட் இந்த நார்மல் மெசேஜ் இருக்கும் இல்லையா, அது வர மாதிரி ஹீரோவுக்கு ஹீரோயின் பண்ணுற மாதிரி, ஹீரோயினுக்கு ஹீரோ பண்ணுற மாதிரி அந்த மெசேஜஸ்லாம் டெக்ஸ்ட் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஒரு லவ்வரில் எப்படி பேசிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் ஸ்டார்ட் ஆகி இன்ட்ரோல் வரைக்குமே நல்லா தான் போச்சு. ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, லேண்ட் ஆகிறதுக்கு லைட்டாக கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் வரைக்கும் சூப்பராக போச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறமா லைட்டாக ட்ராக் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கு அது ரொம்ப தேவை தான். அந்த சில இடங்களில் ரொம்பவே கொஞ்சம் சோர்வு அடைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ட்ராக் மாதிரி போய் மறுபடியும் இந்த ஹீரோவும் ஹீரோயினும் சந்திச்சுக்கிற இடத்துல தான் மறுபடியும் நல்ல ஒரு உயிர் வந்துச்சு. ஏன்னா இந்த மூவி வந்து சத்யாவுக்கும் விஜய்க்குமான இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்ற படம் தான். அது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் ரத்னகுமார் ஒரு விஜய் ஃபேன் அப்படிங்கிறதுனால கிடைக்கிற எல்லா செவர்லையும் விஜயோடைய போஸ்டர் வந்து ஒட்டியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீனில் நம்ம விஜய் சாரை பார்த்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ரெஃபரன்சஸ்லாம் அவரோட படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு விஷயம் வராது, மேயதமான்லேருந்தே இந்த ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். அது பார்க்க நல்லாவே இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாரும் விஜயும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் வந்து பின்னாடி ஒட்டியிருந்தாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப பார்க்கறதுக்கு. டான் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்களே, அவங்க வந்து இந்த படத்துல ஹீரோவுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ரோல் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த ரோலுக்கு அவங்க ரொம்பவே ஆப்டா இருந்தாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு நான் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் ரோல்டன். அவருடைய மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம குட் நைட், லவ்வர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம் அவருடைய மியூசிக்கில். ஆனால் இதுலேருந்து தாண்டி இது ஒரு புது ஃப்ளேவரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, மியூசிக்கும் சரி இந்த படத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ படத்தினுடைய பிரச்சனைக்கு வருவோம். படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சீன்ஸ்லாம் வந்து நல்லா போய்கிட்டே இருக்கும். டக்குன்னு ட்ராக் மாதிரி வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு எங்கேஜிங் கொடுத்துட்டு அந்த எங்கேஜிங்கை லைட்டாக கெடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. மாஸ்டர் மகேந்திரன் அவருடைய ரோல் வந்து நல்லா இருக்கும். சரி, ரொம்ப நாள் கழிச்சு மாஸ்டருக்கு அப்புறமா ஒரு நல்ல சாலிட் ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். மாஸ்டர் மகேந்திரனுடைய ரோல் வந்து வீணாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு ஆன்டகனிஸ்ட்டாக வந்து காமிச்சாங்க ஃபஸ்ட்டு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதில் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு இரிட்டேட்டிங் பண்ணுற ஒரு கேரக்டராக நல்லாவே பண்ணியிருந்தாரு. அப்புறம் போக போக அவருடைய கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி வலுவிழந்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். லாஸ்ட்டாக வந்து இப்போ படம் ஃபுல்லாக ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒருத்தன் கிளைமேக்ஸில் திருந்துவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை வந்து இவங்க கையில் எடுத்திருக்காங்க. அவருடைய கேரக்டருக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷனாக மட்டும் நான் சொல்லிக்கிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.